200க்கும் மேற்பட்ட யானைகளை கொண்டு தந்தங்களை திருடின ஒரு கடத்தல்காரன் இருந்தான். காட்டாளன் திரைப்படம் வெளியாகியிருக்கு. திரைப்படம் எப்படி இருக்கு இப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் சக்தி எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கேரளாவின் அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கும் யானைகளை கொன்று அதன் தந்தங்களை கடத்தி பெரிய அளவில் வியாபாரம் செய்கிறாரு வில்லன் புஷ்பா சுனில். அதற்கு ஒரு கூட்டத்தை அடிமையாவே வச்சிருக்காருங்க. சுனிலுக்கும் இதே போல தந்த வியாபாரம் செய்யும் கபீர் துகான் சிங்கிற்கும் தொழில் போட்டி. அப்போது சுனில் டீம்ல வந்து சேர்றாரு கதாநாயகன் ஆண்டனி வர்கீஸ். அடிமையாக இருக்கும் அந்த கூட்டத்தை மீட்க நினைக்கிறாரு. ஒரு கட்டத்துல 2 வில்லன்களும் இணைந்து கதாநாயகன் டீமை துரத்த என்ன நடக்கிறது, அந்த காடும் அந்த பிசினஸும் யார் கண்ட்ரோலுக்கு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு இந்த காட்டாளன் திரைப்படம். மலையாளத்துல வந்த இந்த படத்தை தமிழ்ல டப் செய்து கொடுத்திருக்கிறாங்க. படம் ஆரம்பித்த சில நிமிடத்துல இது வழக்கமான படம் அல்ல, பக்கா ஆக்ஷன் கதை. அதிலும் இது ராவான 2 தரப்பும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ரத்த கதை. அதாவது நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி ஒரு ரத்த பூமிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சண்டை காட்சிகள் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அந்த காட்டுக்குள்ள தனது சாம்ராஜ்யத்தை சுனில் எப்படி உருவாக்குறாரு, தன்னை எதிர்ப்பவர்களை போட்டியாளர்களை எப்படி கொன்று குவிக்கிறாரு, போலீஸ் வில்லன் டீம் கண்ணில் மண்ணை தூவி எப்படி தந்தங்களை கடத்துறாரு என்பது முற்பாதையில் செல்கிறது. அந்த டீமுக்கு தந்தம் கடத்துவதில் சிக்கல் ஏற்பட கதாநாயகன் ஆண்டனி வர்கீஸோட என்ட்ரி. தனது புத்திசாலித்தனத்தால பிணத்தில் கூட தந்தங்களை கடத்துறாரு. அவருக்கும் சுனிலுக்கும் மோதல் ஏற்பட அடிமைகளாக இருக்கும் அந்த கூட்டத்தை காப்பாற்ற இவரும் தந்தம் கடத்த ஆரம்பிக்க கதை சூடு பிடிக்குது. அப்புறம் என்ன, மீண்டும் சண்டை, சாவு, கொலை, இப்படி போகுது கதை. புஷ்பா கேஜிஎஃப் படத்தை பார்த்து அதே ஸ்டைல்ல அதே டோன்ல நம்ம காட்டாளன் திரைப்படத்தை இயக்குனர் பால் ஜோர்ஜ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அங்க செம்மரக்கட்டை, இங்க தந்தம் கடத்தல், அவ்வளவுதாங்க வித்தியாசம். ஏதோ காக்கா குருவியை சுட்டுக் கொள்வது போல யானைகளை கொன்னு ஏகப்பட்ட தந்தங்களை ராமேஸ்வரம் கொண்டு சென்று அங்க இருந்து இலங்கைக்கு கடத்துவதாக கதை நகருது. இந்த பயணம்தான் படத்தோட பலம். கடத்தல், அதில் நடக்கும் சுவாரஸ்யம், கதாநாயகனோட புத்திசாலித்தனம், சண்டை சீன்கள். ஓகே, வில்லனாக நல்லாவே நடிச்சிருக்காரு சுனில். கதாநாயகன் எப்ப பார்த்தாலும் உருனே இருக்காரு, ஆனா சண்டை காட்சிகளை மட்டும் ஸ்கோர் செய்திருக்காரு. இடைவேளைக்கு பின் ஹீரோவுக்கு உதவுவராக பக்கா சண்டைக்காரியாக வருகிறார் துஷாரா விஜயன். அவரின் கெட்டப், சண்டை காட்சிகள் பிரமாதம். மலையாளத்துல துஷாராவோட வருகை அட்டகாசமா அமைஞ்சிருக்கு. வில்லன் கூட்டத்துல நல்லவராக இருக்கும் ஜெகதீஷ் நடிப்பு ஓகே. இந்த திரைப்படத்தினுடைய இசையை பார்க்கும்போது இந்த கேஜிஎஃப்ல வரும்ல இசை, அது மாதிரியே இந்த திரைப்படத்திலையும் இருக்கும். இடங்கள்ல ஓவரா சத்தம், ஓவர் ரத்தம், ஓவர் பில்டப் அப்படிங்கிற மாதிரி படம் பார்க்கும்போது தோணுது. படம் முழுக்க சண்டை, கொலை, ரத்தம், பழிவாங்கல், பில்டப் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. கதை அப்படிங்கிறது நம்ம பல படங்கள்ல பார்த்து புளித்ததுதான். படத்துல நடித்த எல்லாருமே ஒருவித சோகத்துடன் அல்லது ஒருவித கோபத்துடனே இருக்கிறாங்க. இவ்வளவு கொலைகள் ஏன், இவ்வளவு வக்கிரம் ஏன் என்ற கேள்வி பல இடங்கள்ல வருது. இவ்வளவு நடிகர்கள் இருந்தும் ஒரு சிலரை தவிர மத்தவங்க முகம் பதியல. மலையாள டப்பிங் என்பதால் தமிழ் டச் எதுவுமே இல்ல. காட்டாளன் படத்தினுடைய இன்னொரு ஹீரோ வந்து ஃபைட் மாஸ்டர். யானை காட்சிகள், கடத்தல் காட்சிகள், அதிரடி கொடூர சண்டை காட்சிகள்ல மிரட்டி இருக்கிறாங்க. மற்றபடி பிரம்மாண்ட படம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்ல. குடும்பத்தினர், பெண்களுடன் பார்க்கவே முடியாத ஒரு திரைப்படம். அப்புறம் கிளைமேக்ஸ்ல கெஸ்ட் ரோல்ல இன்னொரு பிரபல தாதாவாக வாராரு நம்ம இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். அவர் வார சில நிமிடங்கள்ல ஏகப்பட்ட பில்டப் இருந்தது, ஆனா விஷயம் ஒன்றும் இல்லை. அடுத்த பாகத்துல அவர் மெயின் வில்லன் போல அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா அடுத்த பாகம் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. நீங்க காட்டாளன் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சக்தி எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.